நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மோட்டார் தொழிலை சார்ந்த நண்பர்களுக்குமான பதிவு தான் இது. என்ன பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரத் மோட்டார் மக்கள் கட்சி இதை நாம் ஓட்டுநர்களாக சேர்ந்து உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம். இதை பற்றின பதிவு ஏற்கனவே நான் தெரியப்படுத்தியிருக்கேன். நம்ம ஓட்டுநர்களினுடைய வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ தடவை நாம் அரசாங்கத்திட்ட உண்ணாவிரதம் இருந்திருக்கோம், மனுக்கள் கொடுத்துருக்கோம், போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். இப்போ வரைக்கும் ஓட்டுநர்களுக்கான வாழ்வாதாரம் அப்படின்றது எந்த ஒரு இடத்துலையும் முழுமையாக நிறைவு பெறலை அப்படின்றது அனைத்து நண்பர்களுக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நாமளும் ஒரு அரசியல் சக்தியாக மாறணும் அப்படின்ற ஒரு கால கட்டாயத்தில் இன்றைக்கி நாம் இருக்கோம். முழுக்க இது ஒரு பதவி ஆசைக்கோ பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துக்கோ இது கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா ஓட்டுநர்களுக்கு பணம்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. சுயமரியாதை ஒன்று கிடைச்சாலே போதுமானது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம அரசியலுக்கு வர்றோம் அப்படின்னா அதற்கு காலத்தினுடைய கட்டாயம், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்மளுடைய குரலை கேட்கறதுக்கு இங்கே யாருமே தயாராக இல்லை. நம்மளுடைய அவலங்களை கேட்கறதுக்கோ நாம் படுற துன்பங்களை கேட்கறதுக்கோ இங்கே யாரும் தயாராக இல்லாத காரணத்தினால தான் நாம் இன்னைக்கு ஒரு கட்சியை பதிவு பண்ணி அதன் வழியாக ஓட்டுநர் இனத்தையும் மோட்டார் தொழில் சார்ந்த அனைத்து நண்பர்களையுமே ஒன்றிணைஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய தொடக்கமாகத்தான் பாரத் மோட்டார் மக்கள் கட்சி அப்படின்ற பேரை நாம் வச்சிருக்கிறோம். நண்பர்களே, அதை முதல்ல தெரியப்படுத்திக்கிறோம். முதல்ல இன்னொரு பேர் நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன், அந்த பேர் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 3 பேர் கொடுத்தோம். அந்த பேர் கம்பல்சரி கிடைக்கும்னு நினச்சேன், கிடைக்கல. இப்போ அதனால தான் இந்த பேர் ஓகே ஆயிடுச்சு. பாரத் மோட்டார் மக்கள் கட்சி அப்படின்றது ஓகே ஆயிடுச்சு. இதுக்கு சின்னம் இன்னும் கிடைக்கலை. கண்டிப்பாக இந்த எலெக்ஷனுக்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் இருக்கும், இல்லைன்னா கிடைக்க வாய்ப்பு இல்லை. நம்ம கிடைக்கிற சின்னத்தில் சுயேட்சை சின்னங்களாக நிப்பாட்டி நம்ம ஓட்டுநர்கள் அனைவரும் இந்த தேர்தலில் ஓட்டுநர்களை வேட்பாளர்களாக நிறுத்த போகிறோம் அப்படின்ற தகவலை நண்பர்களுக்கு முதல்ல தெரியப்படுத்திக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியிலுமே நம்ம வேட்பாளர்கள் நிறுத்துகிறோம். இப்போ முதல் கட்டமாக திருப்பூர் மாவட்டத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஆர் முபாரக் பாஷா. திருப்பூர் தெற்கு தொகுதியில் வேட்பாளராக ஏஆர் முபாரக் பாஷா அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்த வேட்பாளர் பல்லடம் தொகுதியில் எம் பூமி அவர்கள் வருகிற சட்டமன்ற வேட்பாளராக பல்லடம் தொகுதி சட்டமன்றத்தில் வேட்பாளராக நிற்கிறாங்க. அடுத்தபடியாக யோவான் அப்படின்ற நம்ம நண்பர் வேட்பாளராக நாங்குநேரி தொகுதியில் வேட்பாளராக யோவான் அப்படின்ற நண்பர் நிற்கிறாங்க. திருப்பூர் வடக்கு தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க ஜி ஜனா. திருப்பூர் வடக்கு தொகுதியினுடைய வேட்பாளர். அடுத்த வேட்பாளர் ஆர் கிருஷ்ணன் அவர்கள் ராதாபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. ஆர் கிருஷ்ணன் அவர்கள் ராதாபுரம் தொகுதியினுடைய வேட்பாளர். அடுத்து மாதாவரம் தொகுதி, அதுல எம் குமார் அப்படின்ற நம்ம வேட்பாளர் மாதாவரம் தொகுதியில வேட்பாளராக நிற்கிறாங்க. அடுத்த வேட்பாளர் கே பாருக் பாஷா, அந்த நண்பர் ஆற்காடு தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. கே பாருக் பாஷா ஆற்காடு தொகுதி. அடுத்த வேட்பாளர் என் திலகராஜ் நண்பர் கூடலூர் தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. அடுத்த வேட்பாளர் பாண்டி நண்பர் சங்கரன் கோவில் தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. அடுத்த வேட்பாளர் கே நாகராஜ் ஆவடி தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. கே நாகராஜ் ஆவடி தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. அடுத்த வேட்பாளர் முருகன் அவர்கள் சோழவந்தான் தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. எஸ் முருகன் சோழவந்தான் தொகுதியினுடைய வேட்பாளர். அடுத்த வேட்பாளர் செய்யாறு தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. எம் சரவணன் செய்யாறு தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. ஈரோடு மேற்கு தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. ஏ சுரேஷ் அவர்கள் ஈரோடு மேற்கு தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. அடுத்த வேட்பாளர் எஸ் ராஜ்குமார் அவர்கள் திருவாடனை தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. எஸ் ராஜ்குமார் திருவாடனை தொகுதி. எம் ஆதிமூலம் முகையூர் தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. எம் ஆதிமூலம் அவர்கள் முகையூர் தொகுதியினுடைய வேட்பாளர். என் கோபாலகிருஷ்ணன் சோளிங்கர்
தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. அடுத்த வேட்பாளர் தம்பு இன்பராஜ் நண்பர் பூம்புகார் தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. அடுத்த வேட்பாளர் தனசேகர் தனசேகர் நண்பர் அரியலூர் தொகுதியில வேட்பாளராக நிற்கிறாங்க. அடுத்த வேட்பாளர் மணிகண்டன் அப்படின்ற நண்பர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில வேட்பாளராக நிற்கிறாங்க. மணிகண்டன் குடியாத்தம் தொகுதியில வேட்பாளராக நிற்கிறாங்க. CK கமல் அவர்கள் குடியாத்தம் தொகுதியில வேட்பாளராக நிற்கிறாங்க. நண்பர்களே, இப்ப நாம அறிவிக்கப்பட்ட இந்த நண்பர்கள் எல்லாருமே நம்ம பாரத் மோட்டார் மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களாக வருகிற சட்டமன்றத்தில் நிற்கிறாங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுடைய அறிவிப்புகளும் அடுத்தடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் நண்பர்களே. அந்த தகவலையும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். கண்டிப்பான முறையில் நமது ஓட்டுநர் சொந்தங்கள் மோட்டார் தொழில் சார்ந்த அத்தனை நண்பர்களும் வருகின்ற எலெக்ஷன்ல சுயேட்சைகளாக நம்ம கட்சியின் வழியாக நிற்கக்கூடிய நம்ம ஓட்டுநர்களுக்கு உங்களுடைய ஓட்டையும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஓட்டையும் உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்களினுடைய ஓட்டையும் நம்ம பாரத் மோட்டார் மக்கள் கட்சியின் சார்பாக நிற்கும் வேட்பாளர்களுக்கு கொடுத்து உதவுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். மாற்றத்தை நாம தான் கொண்டு வரணும், அதற்கான முயற்சியும் நாம தான் எடுக்கணும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறோம். கட்சி இப்போதான் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ கட்சிக்கு நிர்வாகிகளும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கோம். மாநிலம் வாரியாக நிர்வாகிகளை எடுக்கிறோம், மாவட்ட வாரிகளாக நிர்வாகிகளும் எடுக்கிறோம், நகர வாரிகளாக நிர்வாகிகளை எடுக்கிறோம், ஒன்றிய வாரியங்களாக நிர்வாகிகளை எடுக்கிறோம். விருப்பம் உள்ள, அதாவது மக்கள் பணி செய்யணும், ஓட்டுநர் இனத்திற்கான பணிகள் செய்யணும்னு நினைக்கிற நல்லது நினைக்கக்கூடிய அத்தனை நண்பர்களையும் நமது கட்சியில் பொறுப்பு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றதே நண்பர்களுக்கு வேண்டுகோளோடு தெரியப்படுத்துகிறோம். வருகிற 8ஆம் தேதி நாளை கழிச்சு காங்கேயத்தில் வேட்பாளர்கள் அறிவிப்பு கூட்டமும் வச்சிருக்கோம். நண்பர்கள் அனைவரும் தவறாமல் கலந்துக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நண்பர்களே. நன்றி.